ஒரு பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஒரு தனிநபர் தன்னுடைய வழக்கை எடுத்து நடத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நிறை குறை இருக்குது அப்படின்னு அதில் சின்னதாக ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா, பொதுவாக அந்த வழக்கை பற்றி எல்லா விவரங்களும் வந்து அவருக்கு தெரிய வரும். அந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வரும். ஆனால் ஆவணங்களை பரிசீலனை செய்வதோ அல்லது அது சம்மந்தப்பட்ட சைட்டேஷன்கள், அதாவது மேற்கோள்கள், அங்கே ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுகள் எல்லாமே வந்து அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு தான் வாதாடும் போது நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்யும்போது அவர் வந்து அந்த சட்டப்படி அதாவது அந்த வழக்கை நடத்துவதற்குரிய சட்ட அறிவு அவருக்கு இருக்குது, வழக்கை நடத்துவதற்கான போதிய கல்வி அறிவு எனக்கு இருக்குது அப்படின்ற நீதிபதிகளை உரைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வழக்கை வந்து ஓரளவு நடத்திக்கிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற நடைமுறை அப்படின்னு சொல்லி இருக்குது. நீதிமன்ற நடைமுறை எப்படி மனு தாக்கல் செய்யணும், எப்படி வந்து அது இன்னொருத்தருக்கு நோட்டீஸ் போகிறதுக்கான வில்லைகள் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அப்படியான சில விஷயங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவருடைய ஆவணங்களை வந்து எப்படி வந்து தாக்கல் செஞ்சுட்டு எந்த வகையில் வந்து அதில் இருக்கக்கூடிய அவருக்கு சாதகமான குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வாதாடினா வெல்ல முடியும் அப்படின்றையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வழக்கறிஞரானவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து வழக்குகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் வழக்கறிஞர்கள் மூலமாக நடத்தும் போது அது வந்து சாதகமாக இருக்கும்.